வணக்கம் ஃபைட்டர்ஸ். இன்னைக்கு UFC 309 ஃபைட் பிரேக் தான் பார்க்க போகிறோம். ஜான் ஜோன்ஸ் ஸ்டீவ் மியாக்கிக். உங்களுக்கு ஆல்ரெடி ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். ரவுண்ட் 3ல வந்து ஸ்பின்னிங் பேக் கிக் டு த பாடியில் மேட்ச் முடிஞ்சிருக்கும். ஜான் ஜோன்ஸ் அழகாக வின் பண்ணியிருப்பாரு. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபைட் நமக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்டீவ் மியாக்கிக் வந்து 42 இயர்ஸ்ல வந்து இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. ஜான் ஜோன்ஸும் பார்த்தீங்கன்னா அவர் ப்ரூவ் பண்ணாரு. அவரோட ஐக்யூ லெவல், ஸ்கில் டிஃபரன்ஸ் ரெண்டு பேருக்குள்ள இருக்கு. எப்படி இந்த மேட்சை முடிக்கலாம், டிஃப்ரெண்ட் வேல அது கொண்டு வந்தார். ஆஸ் அ ஃபேனாக நான் ஃபைட் ப்ரிடிக்ஷன் பார்த்துருப்பீங்களா தெரியல. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள். நான் சொன்னேன், நான் இதை ப்ரிடிக்ட் பண்ண மாட்டேன், நான் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும். ஸோ அவர் சம்திங் புதுசாக ஒன்று கொண்டு வருவார், நான் அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோட ஃபுல் எக்ஸ்பெக்டேஷனும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப அழகாகவும் மேட்சை ஃபினிஷ் பண்ணியிருந்தாரு. ஸ்டீப்பேவும் அவர் சைட்லேருந்து குயிக்கான மூவ்மெண்ட்ஸ், ஹெட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பட் ஸ்டில் இருந்தாலும் மை மேன் ஜான் ஜோன்ஸ் தான் அதில் வின் பண்ணார். அது எப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரேக் டவுனில் பார்க்கலாம். ரவுண்ட் 1 இனிஷியல் ஆரம்பிச்சோன்னா ஜான் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் பால் அவர் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துட்டாரு. ஸோ அப்படியே பொறுமையாக செட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தார். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்டில் ஒரு கிராஸ் காமிச்சு ஒரு டேக் டவுன் செட் பண்ண போனார். பட் அழகாக ஸ்டீப்பே வந்து ஜான் ஜோன்ஸ் டேக் டவுன் வருவார், நல்லா ஒர்க் பண்ணியிருப்பார் போல இருக்கு. நல்லா ஹெட் கண்ட்ரோல் பண்ணி அதை அவாய்ட் பண்ணி அவர் எழுந்துக்க சொல்ல கிளியரான ஒரு கிராஸ், க்ளோஸ் ரேஞ்ச் இருக்க சொல்ல ஸ்டீப்பே நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு கிராஸ் கனெக்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் ஜான் அதுலேருந்து ரீசெட் ஆகி செட் ஆகி மறுபடியும் டிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு டீப் கிக் டு த பாடி, அதுதான் விஷயமே. நல்லா பார்த்துக்கோங்க. டீப் கிக் டு த பாடி அண்ட் தென் இன்னர் தை கிக்கு நல்லா ஹெவியா ஆச்சு. டீப்பையும் ஓகே அதுலேருந்து அப்படியே செட் பண்ணிட்டே இருந்தாரு. அண்ட் தென் ஆஸ் இட் இஸ் அவரோட இங்கே தான் அங்கே ட்ரிக்கே ஓப்பன் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ஒரு கேம் சேஞ்சரே பார்த்தீங்கன்னா இதுதான். நான் சொன்னல, ஜான் ஜோன்ஸ் வந்து ஆப்போனன்ட்ஸை நல்லா லேர்ன் பண்ணி அவங்க வீக்னஸ் சம்திங் நியூவாக ஒன்று அப்ரோச் பண்ணுவாருன்னு. அவரோட ஒப்ளிக் கிக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணுவாருன்றது, செம்ம டேமேஜிங்கு. ஸோ அதை ஒரு ஃபேக்காக செட் பண்ணி ஸ்டெப் பண்ணி அங்கேருந்து ஒரு அவுட் சைட் ட்ரிப்பு பர்ஃபெக்ட்லி எக்ஸிக்யூட்டட். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஈவன் கமெண்டேட்டர்ஸ் கூட வாவ் அப்படின்னு தான் இருந்தாங்க. கிளீனாக ஒன்னே எடுத்தாரு, கீழே போனாரு, சைட் கண்ட்ரோல் கிடைச்சது, ஆஃப் கார்டில் ஒர்க் பண்ணாரு. அண்ட் தென் டைமே வேஸ்ட் பண்ணல, எல்லாமே எல்போஸ் கிளீன் அண்ட் கட்டா. ஒரு ஷாட் கூட டேமேஜோ மிஸ்ஸோ ஆகலை. வெயிட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி நல்லா கிரியேட் ஸ்பேஸ். ஸ்டீப்பேக்கும் ஜான் ஜோன்ஸ்க்கும் நல்லா ஸ்பேஸ் எடுத்து எல்போஸ் எல்லாமே ஹெவி. நாங்கள் எந்த எல்போல கட் ஆக போகுது தான் பார்த்துக்கிட்டே இருந்தோம். கட்டு ஆகல, எல்லாம் செம்ம டேமேஜ். கிளீனாக ஹெட்டு தான், எந்த எல்போஸும் வேஸ்ட் ஆகலை, எந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகல. ஃபுல்லாக ஹெவியாக இருந்தார். நல்ல ப்ரெஸ் இருந்தது ஜான் ஜோன்ஸ் கிட்ட. நல்லா கண்ட்ரோல் பண்ண, நல்லா வைடாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு வெயிட்டை. எல்போஸ் ஷார்ட்ஸ், ஃபுல் கார்டு மாறினாரு, ஆஃப் கார்டில் மாறினாரு, எல்லா ஆங்கிலையுமே ஒர்க் பண்ணாரு. இந்த ரவுண்டுக்குள்ளேயே மேட்சை முடிக்கணும்னு ஜான் ஜோன்ஸ் ஃபுல்லாமே இறங்கிட்டாரு. எல்லாம் ஹெவியாக இருந்தது. ரெண்டு சைட்லேருந்து எல்போஸ் அடிக்க ஆரம்பிச்சாரு. அவரோட ஃபேமஸ் 12-6 அடிப்பார் அவர் சொன்ன மாதிரி எதிர்பார்த்தேன். பட் ஆனால் ஸ்டீப்பே அதுக்கான சான்ஸ் கொடுக்கல. அவர் சைட்ல நல்ல டிஃபென்ஸ் இருந்தது. மோஸ்டா டேமேஜ் அவாய்ட் பண்ணணும்னு அவர் எல்லாமே ட்ரை பண்ணாரு. பாஸ்டரை பிரேக் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் ஜான் ஜோன்ஸ் இஸ் ரெஸ்லர். கிளீனாவோட ப்ரெஸ்ஸிங்கை யூஸ் பண்ணி ரொம்ப அழகா எல்லா எல்போஸுமே லேண்ட் பண்ண ஆரம்பிச்சார். ஸ்டீப்பே முடிஞ்ச அளவுக்கு அவரோட டேமேஜ் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கட் பண்ணி மூவ் பண்ணாரு. பட் ரவுண்ட் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரால் அந்த பொசிஷன்லேருந்து வெளில வரவே முடியல. பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் ஃப்ரம் ஜான் ஜோன்ஸ். ஃபுல்லாக நிறைய டேமேஜ், நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக ஹெவி. ஃபைனலாக ரவுண்டு முடிவுறதான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கிட்ட லைட்டாக ஒரு கட்டு. மற்றபடி பெருசாக எல்லாம் உள்ள கன்கஷன் இருக்கும். பட் ஆனால் வெளியில் அவ்வளோ பார்க்க சொல்ல தெரியல. பட் ஹெவி ரவுண்ட் ஃப்ரம் த ஜான் ஜோன்ஸ். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீப்பே வந்து ஹெவியாக எல்போ வாங்கியிருந்தாரு. ஸோ யார் அந்த கார்னரில் போயிருந்தாலும் நல்லா ஹெவியான பிரீத்து, ஒரு ஹெட் டவுனு, அவ்வளோ எல்போஸு. நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்களா என்னன்னு தெரியல, நல்லாவே எனக்கு அனுபவம் இருக்குது. ஃபேஸில் 2-3 ஸ்ட்ரைக் ஹெவியாக வாங்கினாலே அந்த ஒரு கன்கஷன் இருக்கும், ஹெட் ஹெவி ஆகிடும். ஹெவி எல்போஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டு நத்திங் ஹேப்பன், எதுவுமே ஆகாத மாதிரி ஸ்டேபிளில் உட்காந்து யோகா பண்ணுற. இதை பார்த்தா எப்படி சொல்றேன்னா வந்து ஒரு ஸ்டட்டுமா இருந்தது. நிறைய ஹாலிவுட் மூவில நல்லா பல்கான ஒருத்தர் இருப்பாரு, ஹீரோவை போட்டு வாயிலே குத்துவாரு, அவர் ஏதோ பல்ல கடிச்சு துப்பிட்டு கமான் மேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலா ஸ்டீப்பே ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல ஃபேஸ்ல பட்டதுக்கு அவ்வளோ வாங்கினதுக்கு அப்புறமும். பட் இருந்தாலும் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜான் ஜோன்ஸ் முடிச்சிடலான்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. ஃபுல்லா இறக்குனதுனால செகண்ட் ரவுண்ட்ல கொஞ்சம் ஸ்லோ பேஸாக ஆரம்பிச்சாரா. முக்கியமான ஒரு விஷயம், செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லா ஸ்டீப்பே சம்மடி வாங்கி ஏன் நிக்கிறத பார்த்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்டிங் அப்போ க்ரௌட் எல்லாம் மியாக்கிக் ஸ்டீப்பேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் ஜான்ஸ் இருந்தது. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தா எல்லாம் ஸ்டீப்பே அந்த மாதிரி க்ரௌட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஹிட்டுக்கு அப்புறமும் வந்து சண்டை போகிறது, ஹீ ப்ரூவ்ட் ஒன் ஆஃப் த கோட் இன் ஹெவி வெயிட்னு அவ்வளோ அடி வாங்கி வந்தாரு. எப்போ இன்னும் இங்கே பிரச்சனை இருந்ததுன்னா மியாக்கிக்கு பார்த்தீங்கன்னா ரீச் தான். ஜான் ஜோன்ஸ் கிட்ட 4.5 inch ரீச் இருந்தது. எப்பெல்லாம் ரேஞ்ச் க்ளோஸ் ஆகுதோ அப்போதான் மியாக்கிக் வந்து லேண்ட் ஆகிறதுக்கான நல்ல சான்ஸ் கிடைச்சது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2 ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜோன்ஸுக்கு கொஞ்சமா ஜாப் அடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த ஜாப் நல்லாவே ஹர்ட் ஆச்சு. பட் அழகா அதை மியாக்கிக்கு இன்சைட் ஸ்லிப் பண்ணி
பண்ணி பாடி ஃபேஸ்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ இருந்தாலும் ஜான்ஸ் ரீச் இருக்கிறதுனால நல்லா ஹெட் ரோல் பண்ணி லீன் பேக் பண்ணி எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சாரு. எப்பெல்லாம் எஸ்கேப் ஆகி ரீசெட் ஆகிறாரோ ஜோன்ஸ் அகைன் அங்கே ஒரு கேம் பிளான். ஸோ பாடி டு த டீப்பு இன்சைட் தை கிக், ஒன்னு பாடி கிக்கு இன்சைட் தை கிக், இல்ல இன்சைட் தை கிக் பாடி கிக், இந்த ஒரு பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்பயுமே அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, அது பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ செகண்ட் ரவுண்ட்லேயே லைட்டாக டேக் டவுன் வர மாதிரி அந்த ஃபெயின்ஸ்லாம் யூஸ் பண்ணாரு. நல்லா ஷார்ட்ஸ் ஜாப்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. பாடி லைட்டாக கிராஸ் வைக்க ஆரம்பிச்சாரு. மியாகிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு க்ளோஸ் ரேஞ்ச் கிடைச்சிருக்கும் கிளின்ச்சில். அந்த கிளின்ச்ல ஒரு செம்ம அப்பர் கட் ஒன்று வச்சிருப்பாரு ஜானுக்கு. அதுவும் நல்லாவே லேண்ட் ஆச்சு. ஜான் அகைன் அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி மூவ் ஆகிட்டு இருந்தாரு. அகைன் கிளின்ச் வர சொல்ல பார்த்தீங்கன்னா ஜான் இந்த வாட்டி கரெக்டாக ஒரு ஸ்டெப் ஹெடாக போய் ஒரு நீ ஒன்று வச்சாரு. ஸோ ஜானோட மேக்ஸிமம் டேமேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாடியில தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவே இருந்தது. ரவுண்ட் 1 ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா பாடியில் தான் நிறைய ஃபோக்கஸ்டாகவே இருந்தது. அது ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஃபேஸ்ல பட்டாரு, ஜாப் ஒர்க் ஆச்சு. அவரும் ஒரு கிராஸ் அடிச்சிருப்பாரு. பட் அதெல்லாம் விட பாடியில் தான் அதிகமான டேமேஜ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சார் ரவுண்ட் 1ல இருந்து. ஸோ இப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜான் வந்து அந்த ஒரு ஜாபை மிஸ் பண்ணி உள்ள வர சொல்ல ஒரு ரோல் அடிச்சிருப்பாரு. மியாகிக்கும் அந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் கொடுத்து ஏறி பிடிக்க பார்ப்பாரு. அந்த ரீச் பிளஸ் ஏஜ் ஒரு 5 years கேப் இருக்கிறதுனால மியாகிக் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரை ஹெவியா வாங்கியிருக்காரு. அதெல்லாம் ஃபில் பண்ணோன்னு கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாரோ, கொஞ்சம் ஃபுட் ஒர்க் பழைய மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு பார்க்க சொல்ல. ஸோ ஜான் நல்லா யூஸ் பண்ணி நல்லா கேஜ் ரவுண்ட் பண்ணி சர்க்கிள் அவுட் பண்ணி எஸ்கேப் ஆகி மறுபடியும் உள்ள வந்து ஒரு பாடி கிக்கு இன்சைட் தை கிக்கு ஒர்க் பண்ணாரு. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் மார்க் கிக் கூட அடிச்சிருப்பாரு டு த ஹெட். மியாகிக்கோட கார்டு ஒழுங்கா இருக்கா எல்லாம் பார்க்கறதுக்கு பார்ஷலா நெக்ல லேண்ட் ஆயிருக்கும், பட் அடிச்சிருப்பாரு. ஸோ இப்போ மியாகிக் பார்த்தீங்கன்னா டேக் டவுனுக்கு த்ரெட் இருக்கு, பாடி கிக்கு த்ரெட் இருக்கு, இன்சைட் ஹை கிக் த்ரெட் இருக்கு, ஹை கிக் த்ரெட் இருக்கு, ஜாப் எல்லா ஆங்கிள்லயுமே டேமேஜஸ் ஸ்பிட் பண்ணிட்டாரு, ஃபேஸ் பாடி லெக்னு. ஸோ இப்போ எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது தெரியாம இருக்க சொல்லதான் கரெக்டா பாத்தீங்கன்னா ரவுண்ட் முடிவுல ஒரு ஸ்பின்னிங் பேக் கிக், நல்லா பாருங்க, ஸ்பின்னிங் பேக் கிக் ஃப்ரம் த ரைட் லெக், ஆக்சுவலா ரைட் லெக் டு த லிவர் ஒன்று வைப்பாரு. மியாகிக் கரெக்டா அதை எல்போ பிளாக் பண்ணிருப்பாரு. அப்ப லைட்டா நீயும் ரைஸ் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் பாத்துக்கோங்க. ஏன்னா இது லோக்கு வருதா, பாடிக்கு வருதா, ஃபேஸ்க்கு வருதா என்னன்ற ஐடியா இல்லாதனால ஃபுல் கவர்டா ஒரு மாதிரி பிளாக் வச்சிருப்பாரு. ஆனா அது பிளாக் ஆயிடுச்சு. அந்த ஸ்பின்னிங் பேக் கிக் பிளாக் ஆயிடுச்சு, ஏன்னா அது ரைட்ல வந்தது. ஸோ அகைன் அந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஜான் ஜோன்ஸ் தான் பாடி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மியாகிக் ஒரு கப்பல் ஆஃப் ஷாட்ஸ் லேண்ட் ஆச்சு, ஆனா மோஸ்டா பாத்தீங்கன்னா ஜான் ஜோன்ஸ் தான் இருந்தது. ஸோ ரவுண்ட் த்ரீ அப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 பிரேக் அப்பே பார்த்தீங்கன்னா மியாகிக் கார்னர்ல சொல்லி அமைச்சிருப்பாங்க ரவுண்ட் 2ல வந்து டேக் டவுன் இல்லை, ஸோ இந்த ரவுண்டு கண்டிப்பா ஒரு டேக் டவுன் வருவாரு, ஸோ பி ப்ரிப்பேர்டுன்னு. ஸோ ஸ்டீபி அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணாரு என்னன்னு தெரியல. ஜான் ஜோன்ஸ் அதை முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. இனிஷியலாக எடுத்த உடனே டேக் டவுன் லைட்டாக ஃபேக் காமிச்சு ஜாப் நிறைய அடிக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா ஜாப் ஒர்க் ஆகுது, நல்லாவே லேண்ட் ஆகுது. ஸோ அந்த ஜாப் நல்லா லேர்ன் பண்ணிட்டே இருந்தாரு. அகைன் ஸ்டீபி அதை கண்டுபிடிச்சி ஆஸ் யூஷுவல் அதை மிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஒன்று அப்பர் கட் ஒன்று வச்சிருப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டீபி ஏர்லியெல்லாம் கொஞ்சம் புஷ் பண்ணாரு. பட் ஸ்டில் அவரை விட ஜான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால நல்லா மூவ்மெண்ட் போட்டு எஸ்கேப் பண்ணாரு. அந்த ரீச்சை வேற கேட்ச் பண்ண முடியல, லாங் ஹேண்ட்ஸு அதை கட் பண்ணோம், ஜானோட ஸ்பீடை ரீச் பண்ணோம். ஸோ அதுவும் ரொம்ப கஷ்டமா இருந்தது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டீபி அவரோட முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ட்ரை பண்ணாரு. ரேஞ்ச் க்ளோஸ் ஆகும்போது ஸ்டீபி சான்ஸை வேஸ்டே பண்ணலாம். கிராஸ் அப்பர் கட்டு அது மாதிரி ஏர்லி ரவுண்ட்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் கனெக்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் க்ளோஸ் ஆன அப்போ தான் அவருக்கு சான்ஸ் கிடைச்சிது. வெளிலேருந்து பண்ண சொல்ல முடியவே இல்லை. அதே மாதிரி ரீச் எப்போ பெருசாகுதோ அப்போல்லாம் ஜான் ஜோன்ஸ் அவரோட ஒப்ளிக் கிக்கு இன்சைட் ஹை கிக்கு லேண்ட் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டேக் டவுன் த்ரெட், அது சொன்னல தேர்ட் ரவுண்ட் டேக் டவுன் த்ரெட்டை காமிச்சிட்டே இருந்தார். சவுத் பால் வந்து காமிச்சு ஒரு லெஃப்ட் ஒன்று ஓவர் அண்ட் பல்ஸ் ஒன்று வச்சாரு, அதுவும் கனெக்ட். அண்ட் தென் மறுபடியும் ஸ்டீப்பே இல்லை சான்ஸ் கொடுக்குறாரு, ரேஞ்ச் க்ளோஸ் ஆனாதான் நம்மளால முடியும்னு சொல்லிட்டு ஸ்டீப்பை ப்ரெஸ் பண்ணாரு ஜான். கிட்டத்தட்ட கேஜ் கார்னர் கிட்ட போஸ்ட்ல பார்த்தா ஜானோட ஒரு ஜாப் ஒன்று எக்ஸ்டெண்ட் ஆச்சு நைஸா. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹர்ட் ஆச்சு. அதுல ஒரு சின்ன ஒரு ஷேக் இருந்தது, அது ஃபாலோட் பை ஒரு பர்ஃபெக்ட் கிராஸ் ஒன்று வச்சாரு ஜான். அது கிளீன் ஹர்ட், அப்படியே ஜா அப்படி போச்சு. ஸ்டீப் அப்படியே ஹர்ட் ஆயிட்டுன்றது காமிச்சிட்டு உடனே பேக் ஃபுட் அடிக்க ஆரம்பிச்சாரு. இங்க இருந்து அந்த கார்னர் போக ஆரம்பிச்சாரு. ஸோ ஜானும் ஹர்ட் ஆயிட்டாரு, ப்ரெஸ் பண்ணி முடிச்சிடலான்னு அவரும் கொஞ்சம் கிளீனா ப்ரெஸ் பண்ணாரு. ஃபாஸ்டாவே கொஞ்சம் ஏறினா, நாட் இந்த அக்ரெசிவே பட் கிளீனா அவரை முடிச்சிடலாம், கேஜ் கார்னர் கிட்ட போன முடிச்சிடலான்னு வெயிட் பண்ணாரு. கேஜ் கார்னர் கிட்ட போனோன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீப்பே ஒரு கிராஸ் ஒன்று நறுக்குன்னு ஒன்று வச்சாரு ஜானுக்கு. லைக் அன்எக்ஸ்பெக்டட் ஜானு, அதுவும் கனெக்ட் ஆயிடுச்சு ஜானுக்கு. ஸ்டன் ஒரு செகண்ட். ஆனா உடனே என்ன பண்ணிட்டாரு, அவர் உடனே பாடி கிளென்ஸ் எடுத்துட்டு நல்லா கேஜ்ல ஸ்டீப்பே நல்லா ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ரெக்கவர் ஆனோன்னு வெளில வந்து ஒரு ஹை கிக் ஒன்று வச்சாரு. பட் ஸ்டீப்பே அதை பிளாக் பண்ணிட்டாரு. ஹைக் வச்சாரு, ஹைக் வச்சோன்னா மறுபடியும் இன்சைடு கிக் ஒன்று வச்சாரு. பட் இந்த வாட்டி ஸ்டீப்பே என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம நிக்கிறதுனால தான் இன்சைட் கிக் அடிக்கிறதும் நிக்கிறதுனால தான் அடுத்து வந்து பாடி கிக் வருது, பாடி டீப் வருது, எல்லாம் தெரிஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னா ஸ்டீப்பே அந்த கிக் வருதுன்னு ஒன்று மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸ்டார்டட் டு மூவ். நல்ல ஒரு இம்ப்ரோவைஸ் தான். கிக் பட்ட உடனே ஒரு இடத்துல நிக்காம இமீடியட்டா மூவ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ மூவ் பண்ணி ரீசெட் ஆனாங்க. ஜானோட வெப்பன்ஸ் எல்லாமே லேண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா சவுத் பால் நின்று நறுக்குன்னு கிராஸ் வச்சாரு. அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் ஒரு பாடி கிக்
கிக்கு அண்ட் தென் இன்சைட் கிக்கு அண்ட் தென் பொறுமையாக எல்லாமே செட் பண்ணிட்டே இருந்தாரு. இல்லை பியூட்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு புதுசாக ஒன்று ஆட் பண்ணாரு. அழகாக பேக் ஸ்டெப் பண்ணி ஒரு சைடு புஷ் கிக் ஒன்று வச்சாரு. அதுவும் ஒரு புதுசாக இருந்தது. ஸ்டீப்பே வந்து ஆல்ரெடி கிராஸ்ல கனெக்ட் லைட்டாக டிசி அதுலேருந்து வெளில வந்தார். ஸோ அகைன் அண்ட் அகைன் கிராஸ் லேண்ட் ஆகுது, பாடி கிக் லேண்ட் ஆகுது. பாடி கிக்லாம் நல்லா ஹர்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. வந்து ஸ்டீப்போட ரியாக்ஷன்லேயே நல்லா தெரிய ஆரம்பிச்சது. இன்சைட் தை கிக்கு அண்ட் தென் இந்த மாதிரி சைடு புஷ் கிக்கு. ஸோ என்ன நெக்ஸ்ட் என்ன வே ஆஃப் அட்டாக்கிங் வரப்போகுதுன்ற கன்ஃபியூஷன்ல மியாக்கிக் என்ன பண்ணாரு, ஒரு ஒரு ப்ரெஸ் ஒன்று கொடுத்து ஒரு கிளின்ச் எடுத்து ஒரு லெஃப்ட்டுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணார் ஜானுக்கு. அது ஆக்சுவல் லேண்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஸ்டிக் டு த கேம் பிளான்ன்ற மாதிரி ஜான் அழகா அந்த ஒரு பார்த்தாரு. அவர் கொஞ்சம் ஒரு வேலை என்ன பண்றோன்னு தெரியாம இஸ் புஷிங் தெரிஞ்ச உடனே அந்த ஹூக்ல இருந்து கிளின்ச்ல இருந்து வெளில வந்த உடனே ஒரு பாஸ் கொடுத்து செட் பண்ணி ஒரு ரிப் கிக் ஒன்று வச்சாரு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது புஷ் கிக்கா, லோ கிக்கா, இல்லை பாடி டீப்பா, இல்லை ஹை கிக் வரப்போதா அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா மியாக்கிக் வந்து அவர் இப்படி பிளாக் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ நீங்க கிராஸா கொண்டு வந்து இப்படி பிளாக் பண்ண ஆரம்பிச்சார். லோ கிக், மீடியம் கிக், ஹை கிக் எல்லாத்துக்கும் சேர்ந்தா பிளாக் வரணும். ஸோ அப்போதான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓப்பனிங். ஸோ இதை நான் சொன்னேன் ரவுண்ட் 2லேயே பார்த்தீங்கன்னா ரைட்ல ஸ்பின்னிங் பேக் கிக் பண்ண சொல்லியும் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி தான் ஒரு பிளாக் இருந்தது. ஒரு மாதிரி கம்போஸ்டா ஓப்பன் க்ளோஸ் ஆனாரு. பட் எல்லா கார்டுமே 100% ப்ரூஃப் கிடையாது. தெர் இஸ் ஓப்பனிங். ஒரு சைடு க்ளோஸ் ஆனால் இன்னொரு சைடு ஓப்பனிங் இருக்கும். ஸோ அதை கிளீனாக ஜான் வந்து முன்னாடியே பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த வாட்டி உடனே அந்த கிக்கு பண்ணி டைம் வேஸ்ட் ஆகவே இல்லை. சவுத் பால நின்னாரு. ஸோ இந்த பக்கம் ஒரு கிக் ஒன்று வச்சுட்டு அடுத்த உடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஸ்பின்னிங் பேக் கிக் டு த பாடி, அதுவும் வித் ஜம்ப் நல்லா டீப்பாக இறங்கினாரு. கிளீனாக ஹிட் டு த ரிப்ஸ். நல்லா அந்த உங்களுக்கு ஸ்லோ மோஷன்ல தெரிஞ்சிருக்கும் அந்த வேவ்ஸ் பாஸ் ஆனது, அந்த ஃபோர்ஸ் கண்டிப்பா ஹர்ட். உடனே ஹேண்ட்ஸ் கீழே போயிடுச்சு, ஃப்ளோர்ல வச்சிட்டாரு. பட் இருந்தாலும் ஆஸ் இட் இஸ் ரெஃப்ரி ஸ்டாப் சொல்லாத வரைக்கும் நம்ம நிறுத்த முடியாது. ஜான் எஸ்டேட்டே பண்ணல, உள்ள போய் 2 ஷாட் வச்சாரு. உடனே எல்போவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே ஹர்ப்டின் உள்ள வந்துட்டார். அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சது இந்த குட் வே. மை மேன் ஜான் வின்னு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல சரியான பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப வேர்சடைலா இருந்தது. அவர் நியூ செட் ஆஃப் டேக் டவுன்ஸ் ரெகுலரா எடுக்கிறத விட, ஏன்னா ஜான் ஜோன்ஸ் இதான் பண்ணுவாரு அதான் பண்ணாரு. இந்த கேம் பிளானே பார்த்தீங்கன்னா ஜான் இன்டர்வியூலேயே சொல்லியிருப்பாரு, நான் வந்து ஸ்டீவ் மியாக்கிக் சண்டை போட்ட நிறைய ஃபைட்டர்ஸோட நான் காலில் பேசினேன், இன்க்ளூடிங் டிசியோட. அவங்க எல்லாம் என்ன சொன்ன பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் மியாக்கிக் ஃபேஸில் படக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை. அப்படின்னும் போது ஃபிக்ஸ்டு ஃபேஸில் என்ன அடித்தாலும் அவர்கிட்ட வந்து பெருசாக வரப்போறது இல்லை. ஸோ பாடியில் தான் ஒர்க் பண்ணணும்னு. ஸோ பாடி ஒர்க் பண்ணணும் போது எல்லாரும் நினைப்பாங்க லிவர் ஷாட் அடிக்கலாம், பாடி ஷார்ட்ஸ் இப்படி போகலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலரான ஸ்டாண்டர்ட் அதுதான் வந்து அவரோட ஐக்கியூவும் நமக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றத வந்து அவர் கிளீனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அகைன் போஸ்ட் ஆஃப்டர் ஃபைட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருப்பாரு, லாஸ்ட் 3 months ஹி ஒர்க் வித் டேக்வாண்டோ கோச். ஒரே கிக்கு, ஸ்பின்னிங் பேக் கிக்கு அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அதை செட் பண்ணி பர்ஃபெக்டாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கிளீனாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பாடி கிக்கு தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த பாடியை டேமேஜ் பண்ணோம், அந்த பாடி இந்த பக்கம் எனக்கு ஓப்பன் வேணும்னா இந்த சைடு நான் ஃபுல்லாக அவர் அரெஸ்ட் பண்ண வைக்கணுன்ற ஒரு மோட்டிவ்லேயே இந்த சைட்லேயே ஸ்டார்டிங்லேருந்து சவுத் பால் நின்று மியாக்கிக்கோட ரைட் சைடு அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ கண்டிப்பாக மியாக்கிக்கு என்ன தோணுன்னா ரைட் சைடு லிவர் தான் டார்கெட்டு. அப்படின்னும் போது லிவருக்கு தான் ஃபுல் டிஃபென்ஸ் போக ஆரம்பிக்கும். எனிதிங் எதை த்ரோ பண்ணாலும் இந்த சைடு தான், ஏன்னா இதுதான் டார்கெட் ஆயிடுச்சு, திஸ் இஸ் த வீக்னஸ்னு. ஸோ இது கிளீனாக எக்ஸ்பெக்ட் பண்ணார். இந்த சைடு வச்சுட்டு ஆனால் இந்த சைடு அடிக்க முடியுன்றத அந்த இடத்துல ஒரு பெஸ்ட் வெப்பன். பாடி கிக்கு போயிருக்கலாம், இல்லை பாடி ஷாட் கிராஸே அடிச்சுக்கலாம், இல்லை ஹெவியாக த்ரோ பண்ணிக்கலாம் ஹேண்டை வச்சு. இல்லை அதையும் புதுசாக இஸ் அ வேர்ல்ட் சாம்பியன், மல்டிபிள் டைம்ஸ் வின், எல்லாரும் டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் ஹி இஸ் நாட் ஹெசிடேட்டிங் டு லேர்ன் நியூ திங்ஸ். அதுதான் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயமே. அந்த கிக் வந்து லேண்ட் ஆனது வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை. அவர் பண்ண ஒர்க் எஃபெக்ட் அதில் ரொம்ப நல்லாவே தெரியுது. அதுக்கு அந்த லேண்ட் ஆகிறதுக்காக முன்னாடி செட் பண்ண ஆரம்பிச்சாரு பார்த்தீங்களா, அதுதான் அவரோட ஐக்கியூ. அந்த கேம் எப்படி ஒரு செட் பண்ணணும், எப்படி ரன் பண்ணணும், எப்படிலாம் லேண்ட் பண்ணணும். சரியில் நிறைய 2-3 ஷாட் இவரு வாங்கினாரு. பட் ஸ்டில் அவர் இந்த ட்ராக்கை விட்டு மாறாமல் கிளீனாக கேம் பிளான்ல ஒர்க் பண்ணாரு. மியாக்கிக் சைட்லேருந்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்தது. 42ல் ஒர்க் பண்ணாரு. இவ்வளோ ஷாட்ஸ் ஜானோட கிக்ஸ் எல்லாமே லேண்ட் பண்ணினாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் டேக் டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான எல்போஸ். நான் ஜானோட ஃபேவரட் தான், நான் ஒரு ஃபேன் பாய் தான். பட் நான் சொன்ன மாதிரி ப்ரிடிக்ஷனில் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம், நான் மியாக்கிக்கோட ஒரு ஒன் ஆஃப் த ஃபேன் தான். ஹெவி வீட்டில் அவர் நல்ல கோட் தான். அவர் அவ்வளோ ஹெவியாக எல்போ வாங்கினதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி சேடாக ஃபீல் ஆச்சு. நீங்கள் எங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க வேணா எங்களோட ரியாக்ஷனை போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு மாதிரி நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஃப் ஆனேன் அந்த இடத்துல. சம்மடி. பட் ஸ்டில் செகண்ட் ரவுண்ட்ல இருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், தேர்ட் ரவுண்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸ். யாராக இருந்தாலும் அந்த ஃபேஸில் ஓரளவு கண்டிஷனிங், அந்த ஃபேஸ் கண்டிஷனிங்லாம் கூட பார்த்தீங்கன்னா நான் அவங்களுடைய ஒர்க் கல்ச்சர் இல்லை பர்சனாலிட்டி, அவங்க என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வராங்கன்றதை வச்சு நான் சில ஃபைட்டர்ஸை வந்து அனலைஸ் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஸ் அ ஃபயர் ஃபைட்டர்.
நீங்கள் வந்து ஒரு ஃபயர் ஃபைட்டராக உள்ளே போறீங்கன்னா உங்களை சுற்றி நெருப்பு இருக்கோ, யூ ஷுட் நாட் பி பேனிக்டு. அந்த ஒரு காமாக நீங்கள் என்ன வேலைக்காக வந்தீங்க, அவங்கள காப்பாற்றணும், அந்த சூழ்நிலையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுலேருந்து எல்லாரும் வெளில கொண்டு வரணும் வித்தவுட் ஹர்ட்டிங். நம்மளும் ஹர்ட் ஆகக்கூடாது. ஏன்னா நீங்கள் பேனிக் ஆகி ஹெவியாக ப்ரீத் பண்ணி ஹெவியாக அது பண்ண சொல்ல நீங்கள் நினச்சி பிளான் பண்ணி போகக்கூடிய வேலையும் சரியாக செய்ய முடியாது. ஸோ உங்களையும் நீங்கள் ஹர்ட் பண்ணிப்பீங்க, உங்கள் வேலையும் சரியாக செய்ய முடியாது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் மென்டாலிட்டி நினைக்கிறேன் அது ஃபைட்டிங்கில் ரொம்ப நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவ்வளோ எல்போக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்போஸ்டா அழகா நின்று செகண்ட் ரவுண்ட் ஒரு ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. ஸோ அது வந்து அவரோட அந்த ஃபயர் ஃபைட்டரா அந்த ஒரு ஒர்க்கு அந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப அவருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அந்த சைட்ல இருந்து. ஸ்டில் அந்த 42ல பண்றாரு. அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது ரிட்டையர்மெண்ட் ஃபைட்டு தான், பட் ஜானுக்கு கிடையாது. ஸ்டீவ் மியாக்கிக் மேட்ச் முடிஞ்ச உடனே சொல்லிட்டாரு, ஐம் கோயிங் டு ஹேங் அப் மை கிளவுஸ், திஸ் மை லாஸ்ட் ஃபைட் அப்படின்னு. என்னதான் அந்த மேட்ச் கடைசியாக லாஸ்ட்ல இருந்தாலும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த கோட் இன் ஹெவி வெயிட் டிவிஷன். அவர் கெரியரை பற்றி நிறைய பேசலாம், ஆல்ரெடி ஃபைட் ப்ரிடிக்ஷன்ல பேசியிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாக்கு, ஃபியூச்சர் மேட்சப். எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். யார் ஆஸ்பினாலா இல்லை அலெக்ஸ் பெரேராவா, ஏன் ஜான் டக் பண்ணுறாரு, ஆஸ்பினால் இது பண்ணுறாங்க, டக் சாம்பியன், அவரும் என்ன வேணா கூப்பிடுங்க, கோட்டு கூப்பிடுங்க, டக் நிறைய பேசிட்டாரு. ஸோ இதை பற்றின என்ன உங்கள் தாட்ன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜான் வர்சஸ் டாம் ஆஸ்பினால் மேட்ச் நடந்துடும். 80% அப்படி தான் இருக்கு. ஏன்னா டேனா அண்ட் மாமா ஹண்டர், அங்கிள் டேனா அங்கிள் ஹண்டர் அவர் கையில் தான் இருக்கு. ஏன்னா டாமும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியிருப்பாரு, மேட்ச் முடிஞ்சோன்னா அவங்க 2 பேரை பார்த்து மீட் பண்ணியிருப்பாரு. அவர் என்ன சொன்னார்னா குட் நியூஸ் கம்மிங் சூன்னு சொல்லியிருக்காரு. ஜானும் அவர் சைட்லேருந்து மேட்ச் பண்ண மாட்டேன், பண்ணவே முடியாதுன்னு அந்த மாதிரிலாம் சொல்லலை. ஐ எம் லுக்கிங் ஃபார் அ பிக் பே செக், அந்த மாதிரி பெரிய மணி இருந்தா நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவரும் வந்து பண்ண மாட்டேன்னு பண்ணுவேன்னு தான் சொல்றாரு. இந்த டிசைடிங் ஃபேக்டர் யார்கிட்ட இருக்கு பார்த்தா நெகோசியேஷன் லைக் டானா கிட்டயோ 100 கையிலேருந்து தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நடந்தால் நெக்ஸ்ட் இயர் மிட்ல நடக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சை சுற்றி நிறைய டாக்ஸ் இருக்கு. ஜான் ஏன் டக் பண்றாரு, டாம் டிசர்விங்கா இல்லை ஏன் அவாய்ட் பண்றாங்க, அண்ட் தென் அதை சுற்றி நிறைய பேரோட ஒப்பீனியன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ஜான் வந்து ரிட்டையர் ஆகலைன்னா அதை பற்றி நான் 2 பேரோட மேட்ச் வந்து கண்டிப்பாக பேசுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி லென்த்தாக போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின செப்பரேட்டாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ 1000 சப்ஸ்கிரைப்ஸ் ரீச் பண்ணிட்டோம். உங்கள் சப்போர்ட் எல்லாம் நடந்திருக்காது. ஸோ அது ரொம்ப தேங்க்யூ. ஃபியூச்சரில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக கீப் சப்போர்ட்டிங் அஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மள மாதிரி தமிழ் ஃபேன்ஸை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். நீங்கள் இன்னும் அதில் ஜாயின் பண்ணீங்கன்னா இன்வைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.